ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. நேற்று நைட் லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதாவது நேற்று வந்து கமருதீன் எனக்கு வேணா அரோரா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் வச்ச மாதிரி சொல்லிட்டான். அரோரா வந்து நீ எனக்கு வேணாண்டான்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு போயிட்டாங்க. அதாவது நேத்துல இருந்து இந்த ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. நேற்று வந்து விஜய் பார்வதி அதுக்கப்புறம் அரோரா வந்து தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்காது. நெக்ஸ்ட் வந்து கமருதீன், விஜய் பார்வதி, அரோரா மூணு பேருமே வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் வந்து உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்பதான் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே அரோரா ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது இவன் வந்து எனக்கு நல்லா ஹோப் கொடுத்துட்டான். அதாவது என்கிட்ட அவன் ஃப்ரெண்டா தான் இருக்கான். நான் வந்து அவன் ஃப்ரெண்டா பார்க்கும்போது கூட நான் உன்கிட்ட வரும்போது என்ன வந்து அவன் அவாய்ட் பண்ணிடுறான். உனக்கு வந்து ஃபுல்லா வந்து அட்டென்ஷன் கொடுக்குறான், என்கிட்ட வரவே மாட்டேங்கிறான், அவன் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி அங்க வந்து அரோரா ஒரு விஷயம் சொல்ல, அதே மாதிரி தான் விஜய் பருவம் சொல்றாங்க. ஆமா, அவன் என்னையும் தான் யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றாங்க. இங்க ரெண்டு பேருமே இப்படிதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. நடுவுல வந்து ஒரு விஷயம் விட்டுறாங்க நம்ம அரோரா. அதாவது அவன் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்டுக்கும் மேல ஃபேமிலி மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, உடனே வந்து அவங்க அழுவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம கம்பது என்ன சொல்லிட்டாப்லன்னா, நீ வேணா எனக்கு இதுக்கு அப்புறமேட்டு நீ என்ன எதுவுமே பார்க்காத அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான், தெளிவா சொல்லிட்டான். அதாவது நீ எனக்கு வேணா அரோரா அப்படின்ற மாதிரி அவன் தெளிவா சொன்ன உடனே அரோரா அவ்வளவுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் உடஞ்சிட்டாங்க. இது ஃபுல்லா அழுதுட்டே இருந்தாங்க. அதாவது ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தாங்க. எஃப்ஜே வந்து வர ஒரு மாதிரி வந்து சரி இதுக்கப்புறம் அழுவாத விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து இது பண்ணியிருந்தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரம்யா ஜோகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேற்று வீட்டுல நடக்கிறத பார்க்க முடிஞ்சது. மறுபடியும் ஆனா விஜய் பார்வதி ஒரு தப்பு பண்றாங்க. விஜய் பார்வதி இந்த லவ் ட்ரையாங்கிளுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சதுக்கு அப்புறமேட்டு இவங்க வந்து அதுல இருந்து வெளியே வந்துடும். ஓகேவா? இப்ப எப்படி கமருதீன் அரோராவை கட் பண்ணணும், அதே மாதிரி விஜய் பார்வதியும் கட் பண்ணிட்டான். விஜய் பார்வதி நிறைய விஷயத்துல வந்து அவன் வந்து கட் பண்ணிருக்கான். பட் ஆனா விஜய் பார்வதி மறுபடியும் போய் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று என்ன மறுபடியும் அந்த பேபின்ற பாண்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது வந்து விஜய் பார்வதி கேம் ரொம்பவே பாதிக்கும். அதாவது கமருதீன் வந்து லிட்டரலா வந்து ஃபீலிங்ஸ்ல விளையாடுறாப்ல. ரெண்டு பேருமே ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துட்டாரு. ஓகேவா? ரெண்டு பேருக்குமே ஃபீலிங்ஸை கொடுத்துட்டாப்ல. இப்ப கேட்டா வந்து விஜய் பார்வதி என்ன சொல்றாப்லன்னா, இல்ல நான் அவளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கொடுக்கல, நான் ஃப்ரெண்டா தான் பழகிறேன், அவ தான் ஃபீலிங்ஸ் வந்து ஓவரா வந்து வளர்த்துக்கிட்டா போல, அவ வந்து இப்ப என்ன துஷார் மாதிரி பாக்குறா, துஷார் இல்லாத இடத்த என்ன ஃபில் பண்ற வைக்கிற மாதிரி பாக்குறா போல அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி கேட்கறாங்க, அதாவது நீ நான் இல்லாத போது நீ அவளுக்கு எதனா ஒரு ஹோப் கொடுத்தியா அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி கேட்கும்போது, நான் ஏன் கொடுக்க போறேன், நான் உனக்கு கொடுத்த மாதிரி அவளுக்கு கொடுக்கல ஹோப் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல எனக்கு புரியவே இல்லை. அதாவது ரெண்டு பேருக்குமே லிட்டரலா வந்து ஹோப் கொடுத்துருக்கான். ஓகேவா? கமருதீனை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் அரோரா கிட்டயும் பழகிறான், இந்த பக்கம் வந்து விஜய் பார்வதிட்டையும் பழகிறான். அதாவது விஜய் பார்வதிட்ட பிரச்சனைனா அரோரா கிட்ட போறான், அரோரா கிட்ட பிரச்சனைனா விஜய் பார்வதிட்ட வரான். இதுதான் வந்து அங்க லிட்டரலா உட்காந்து பேசப்பட்டது. அதாவது அரோரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவன் நீ இல்லாத போது என் கூட தான் இருக்கான் ஃபுல்லா, உன்னை பத்தி என்கிட்ட தப்பா சொல்லுவான், உன்னை பத்தி இப்படி எல்லாம் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனா விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவன் அப்படிதான் கோவப்பட்டானா எல்லாத்தையும் சொல்லிடுவான், எல்லாத்தையும் திட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க வெளியே வந்து நம்ம சாண்ட்ராவும் திவ்யா கணேஷும் சொன்னாங்க, உன்னை சைக்கோன்னு சொல்லியிருக்கான், உன்னை நிறைய விஷயம் சொல்லியிருக்கான்ட்டு. பட் ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, அந்த லெட்டர் எழுதுனாங்க பாத்தீங்களா, மொட்டை கடிதாசி, அந்த லெட்டரை வந்து அவங்க இன்னமும் அரோரா எழுதுனாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா அரோரா எழுதல, கமருதீன் தான் எழுதுனான்னு தெரியும் போது அவங்க மூஞ்ச எங்க திரும்ப வச்சுப்பாங்கன்னே தெரியல. விஜய் பார்வதி லிட்டரலா கேம் ரொம்ப பாதிக்க போது விஜய் பார்வதி இது புரியவே இல்லை சுத்தமா. அதாவது அந்த லெட்டரை இன்னமும் அரோரா எழுதுனாங்க தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே. அது கமருதீன் எதனாலும் தெரிஞ்ச அன்னைக்கு வீட்டுல ஒரு பெரிய சண்டை வெடிக்கும். அன்னைக்கு இருக்கு கமருதீனுக்கு அப்படின்றத மட்டும் நான் இங்க ஓப்பனா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கமருதீன் வந்து லிட்டரலா இந்த ஃபீலிங்ஸ் வச்சு கேம் ஆடுறாப்ல. அவர் ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல. உண்மையிலே வந்து நேத்து கூட மூஞ்ச வச்ச மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாப்ல. ஆனா இங்க உண்மை என்னன்னா, அரோராவும் சரி விஜய் பார்வதியும் சரி லிட்டரலா வந்து அவன் நான் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்லயும் யூஸ் பண்ணிட்டான், லவ்லயும் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது எனக்கு வந்து கமருதீன் அழுதா எனக்கு அழுக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்றாங்க. அவன் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்டுக்கும் மேல ஃபேமிலின்றாங்க. சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டா இவங்களுக்கு அந்த பிரேக்கப் சீன் முடிஞ்சுதா, அதுக்கப்புறமேட்டு விஜய் பார்வதியும் கமருதீன் வந்து பேட்சப் போயிட்டாங்களா. இப்ப கேம் எப்படி போகுதுன்னு தெரியல. நைட் வந்து ஆதிரை வர நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அரோரா கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அதாவது அரோரா வந்து லிட்டரலா வீடியோ விட்டு வெளியே போற அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க போல. அரோரா வந்து அவங்க கேம் ஃபுல்லா வந்து மாத்தியே அவனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அரோராக்கெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே போறதுதான் கரெக்ட். அரோரா வந்து இப்போ அவன ஃபேமிலின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, இவங்களுக்குள்ள இருக்குது லவ்வான்னு தெரியல, இவங்களுக்குள்ள இருக்குது என்னன்னே புரியல. அதே தான் சொல்றேன், எல்லாருக்குள்ளயுமே இருக்குது லவ்வே இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது இவங்களாம் அடிச்சுக்கிறாங்க, இவங்களாம் வந்து மறுபடியும் வந்து கேவலமா பேசிக்கிறாங்க, மறுபடியும் வந்து ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. எனக்கு புரியவே மாட்டேது. விஜய் பார்வதி இதுக்கு நல்லதே இல்லை. விஜய் பார்வதி நேற்று ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க, மறுபடியும் பேபின்னு ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மறுபடியும் இந்த ட்ரையாங்கிள் இல்ல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்ட் வந்தா கூட அது வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணும், கேமை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். நம்ம கமருதீன் சொல்லிட்டு போனாப்ல, நான் என் கேமை பாக்குறேன், நான் உனக்கும் வேணா, இங்கேயும் போல நான் என் கேமை பாக்குறேன், நான் என் கேம் அப்புறம் எப்பதான் விளையாடுறதுன்றாப்ல. நீ உன் கேமை நல்லாவே விளையாடுறப்பா, பொண்ணோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணிட்டு உன்னோட கேமை நல்லா விளையாடுற. சோ அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த பிரச்சனை எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே. யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கமருதீன் ரெண்டு பேருமே வந்து ஓட் கொடுத்துருக்க கூடாது என்னோட தனிப்பட்ட கருத்து. மறுபடியும் உட்காந்து அதை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்ல, நேற்று இவங்க வெளியே பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் வியன்னா கூட உட்காந்து அந்த கதை வச்சிருந்தாப்ல. இந்த பக்கம் எஃப்ஜி அரோரா கிட்ட வரான். எஃப்ஜி வந்து அரோரா கட்டி பிடிச்சி வந்து
சரி இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் கமருதீனோட வியன்னா கூட உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த வீட்ல மட்டும் தான் எதேதோ நடக்குது மக்களே. அதை பத்தி நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. சரி, அதை பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். கமருதீன், விஜய் பார்வதி, அரோரா இவங்க 2 பேருக்கூடயுமே விளையாடி இருக்காருன்றது இங்க சொல்லப்பட்டிருக்க கருத்து. அதை பத்தின கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். பை, டேக் கேர்.